ගරු අම්බිකා සැමුවල් මන්ත්‍රීතුමිය ඔබතුමියට විනාඩි 13ක කාලයක් ලැබෙනවා. ගරු නියෝජ්‍ය කාරක සභාපතිතුමනි, අද දවසේ ජාතික ජනබලවේගයේ 2025 මංගල අයවැයට ඉදිරිපත් කරන දවසේදී මා කතා කරන්න ලැබීම ගැන සතුටු වෙනවා. මෙය පුරවැසි අයවැයක් කීමට කාරණා දෙකක් බලපානවා. එකක්, පුරවැසියන් විසින් නැගිට ඔවුන් විසින්ම පත් කරපු ආණ්ඩුව ඔවුන්ගේ යාපත පිණිස ඉදිරිපත් කරන්නා වූ අයවැය. මේක ජනතාවගේ අයවැය කියීමට අනිත් කාරණාව නම් මෙච්චර කල් තිබුණු අයවැය තුල ලැබෙනා වූ ප්‍රතිලාභ ඒ වගේම සියලු අංශ එක තැනකට කොටු වී තිබුණා. ඒත් මේ පාර මේ අයවැය තුල ජනතාවට හිත කරන ජනතාවාදී අයවැයක් කිව්වොත් ඒක නිවැරදි. මක්නිසාද උතුරු නැගෙනහිර ඒ වගේම මුළු රටම මුළු ජාතීන් සියලු ජනතාවන් එකට එකතු කරපු සියලු සංවර්ධනද සියලු වැඩ පිළිවෙතද සියලු දේ තුළම සියලු ජනතාවම නියෝජනය කරන්නා වූ සියල්ලන්ට විශේෂයෙන්ම සියලු ජනතාවම සක්‍රිය කරගත්තා වූ දායක කරගත්තා වූ සහභාගී කරගත්තා වූ අයවැයක් හැටියට තමයි මේ අයවැය පත් වෙන්නේ. ඒ වගේම ඒකේ ප්‍රතිලාභය ඒ වර්ධනය සියලු සමාජයට සමාන ලෙස බෙදී යාමක් අපිට දැකිය එක. ඒකේ විශේෂ කාරණා කීපයක්ම තිබෙනවා. ඒ ගැන අපි අවධානය යොමු කරමු. விசேடமாக இந்த வரவு செலவு திட்டமானது ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மாற்றமான வரவு செலவு திட்டமாகவே கருதப்படுகின்றது. காரணம், இவ்வளவு நாட்கள் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தை போல் அல்லாது இந்த வரவு செலவு திட்டமானது முழு நாட்டின் மக்களையும் ஒழுங்கு ஒரு குடையின் கீழாக ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை பார்ப்பது போல எல்லா மக்களையும் ஒன்றிணைத்ததாக வடக்கு கிழக்கு மேற்கு என்று மலையகம் என்று மத்தியம் என்று பார்த்து எல்லா ஜனங்களையும் ஒன்றிணைத்து இவ்வளவு நாட்களாக புறக்கணிக்கப்பட்டிருந்த ஜனத்தையும் ஒன்றிணைத்திருக்கிறது. விசேஷமாக சொல்லப்போனால் இந்த வரவு செலவு திட்டத்தில் பிரதானமாக கவனம் செலுத்தப்பட்டிருப்பது இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களை எடுத்துக்கொண்டால் இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக இளைஞர்களையும் அதே போல சிறுவர்களை மையப்படுத்தி இருப்பதற்கு காரணம், எங்களுடைய இந்த தேசிய மக்கள் சக்தியானது வருங்கால சந்ததியினரையும் எதிர்காலத்தை குறித்து எங்களுடைய நாட்டின் பரம்பரை எங்கள் நாட்டினுடைய எதிர்காலத்தை குறித்து முக்கிய கவனம் செலுத்தியதன் விளைவாக விசேஷமாக கர்ப்பிணி பெண்களுக்கான போசாக்கு உணவு குறித்து சொல்லலாம். அதே போல பாலூட்டும் தாய்மார்களுக்கு பிள்ளைகளுக்கான திரிபோஷ போன்றவற்றிற்காக பண ஒதுக்கீடு செய்யும் பொழுது காரணம் போசாக்கான குழந்தைகள் பிறப்பதினூடாக எதிர்கால சந்ததியினர் போசாக்கான ஒரு பலமான ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு அது காரணமாகின்றது. அதே போல சிறுவர் மற்றும் பெண்களுடைய வன்முறைகளை குறித்து வன்முறை தடுப்பதற்காகவும் அதிகப்படியான பணங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதின் காரணமாக பெண்களும் அதே போல சிறுவர்கள் அதிகப்படியாக துன்புறுத்தல்களுக்கும் அதே போல துஷ்பிரயோகங்களுக்கும் உள்ளாக்கப்படுகின்றார்கள். வன்முறைகளுக்கு உட்படுத்தப்படுகின்ற சமூகமாகவே இந்த சமூகம் காணப்படுகின்ற நிலையிலே இதற்கான பண ஒதுக்கீடானது 120 மில்லியன் ரூபாவை ஒதுக்கி பெண்களை இலக்காக கொண்டு நிகழ்ச்சி நிரல்களுக்காக 720 மில்லியன் ரூபாவை ஒதுக்குவதனூடாக பெண்களை அபிவிருத்தி செய்வதும் அதே போல சிறுவர்களுடைய பாதுகாப்புக்காகவும் முக்கியமான
தற்காலத்தில் அத்தியாவசியமாக செய்யப்பட வேண்டியது. ஏனென்று சொன்னால் தன்னுடைய வீட்டிலே பாதுகாப்பு இல்லாமல் பிள்ளைகள் காணப்படுகின்ற நிலையிலே இந்த பாதுகாப்பு நிகழ்ச்சிகளுக்காகவும் அதே போல பெண்களை ஊக்குவிப்பதற்கான இந்த நிகழ்ச்சி திட்டங்களினூடாக தேசிய மக்கள் சக்தியானது எங்களுடைய சமூகத்திலே பெண் என்பவளை ஒதுக்கி வைக்கப்பட்ட சமூகத்தை மாற்றி அவளையும் நாட்டின் ஒரு பங்குதாரர்களாக நாட்டின் அபிவிருத்தியின் ஒரு பங்காக மாற்றியிருப்பது இந்த இடத்திலே தெளிவுபடுகின்றது. அதே போல நன்னடத்தில் வைக்கப்பட்டிருக்கிற குழந்தைகள் நலன்களை மேம்படுத்துவதற்காக தடுப்பு இல்லங்களிலே குழந்தைகளை பராமரிப்பு வைத்திருக்கிற இடங்களில் இருக்கிற பிள்ளைகளை குறித்து நினைத்து அவர்களுடைய போக்குவரத்துக்கு நட்பு போக்குவரத்து என்ற பெயர் ஒரு போக்குவரத்து சேவையை சிறுவர் குற்றவாளிகளுக்கு போக்குவரத்து சேவையை பெற்றுக் கொடுப்பதனூடாக சிறுவர்கள் குற்றவாளிகளாக இருந்தாலும் அவர்களை அன்பான முறையிலே கொண்டு வருவதற்காக இந்த வரவு செலவு திட்டமானது மனிதாபிமானத்தோடு ஒரு குற்றவாளியை கூட அவர்களுடைய எதிர்காலத்திலே அவர்கள் குற்றவாளிகள் அல்ல, அவர்கள் ஒரு நாட்டின் பிரஜைகள், நாட்டின் மனிதர்கள், நாட்டில் உள்ளவர்கள் என்பதை அவர்களை அந்த குற்றத்திலிருந்து நிவர்த்தித்து அவர்களை ஒரு நல்ல சமூகத்திலே நல்ல ஒரு பிரஜையாக கொண்டு வருவதற்கான வேலை திட்டத்தை விசேடமாக எங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா எண்ணத்திலே மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கான வேலை திட்டம் நாங்கள் செய்து கொண்டு போகிறோம். அதற்கான வேலை திட்டங்கள் தான் இவற்றினூடாக வெளிப்படுகின்றது. விசேடமாக சுகாதாரத்துறை எடுத்துக்கொண்டால் சுகாதாரத்துறையிலும் விசேஷமாக நாங்கள் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொன்ன காரியங்கள் சிலவற்றை காணவில்லை என்று எதிர்க்கட்சியினர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் அதே போல எங்களுடைய கொள்கை பிரகடன உரையிலே முன்வைத்தது போல மலையக தோட்டப்புறங்களிலே காணப்படுகிற வைத்தியசாலைகளை நாங்கள் தேசிய நீரோட்டத்தோடு இணைத்து செயல்படுவோம் என்று நாங்கள் சொன்னோம். அதே போல இம்முறை சுகாதாரத்துறையானது சுகாதார தேவைக்கு உட்பட்டிருக்கிற சுகாதார தேவையானது சுகாதாரத்துறைக்கு அதிக பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது போல அதுபோல விசேஷமாக பெருந்தோட்ட சுகாதார தேவைக்கான அதை திறன்பட செய்வதற்கு மனித வளங்கள், உபகரணங்கள், அதே போல மருந்துகள் வழங்குவதற்காக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. எனவே அவர்களுக்கான சுகாதார திட்டம் மலையக மக்கள் சுகாதார ரீதியாக புறக்கணிக்கப்பட்டு எத்தனையோ இன்னல்களுக்கு உட்பட்டிருந்த நிலையிலே இந்த காரியம் தேசிய மக்கள் சக்தி சொன்னதை செய்திருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய விஞ்ஞாபனத்தில் என்னென்னத்தை சொன்னோமோ அவற்றை உட்செலுத்தியிருப்பதை இதனூடாக காணலாம். விசேஷமாக முன்பள்ளி பாடசாலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கான ஊட்டச்சத்துக்கான உணவுக்கான கட்டணங்கள் 60 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்கு மாற்றிருக்கிறது. காரணம் விசேஷமாக மலையக பகுதிகளை எடுத்துக்கொண்டால் மலையக பகுதிகளில் இருக்கிற சிறுவர்கள் போசாக்கு குறைந்தவர்களாகவே காணப்படுகிறார்கள். அவ்வாறான பிள்ளைகளுக்கு இவ்வாறான திட்டங்களை கொண்டு வருவதனூடாக அவர்களுடைய போசாக்கு அதிகரிக்கின்றது. எல்லா சமூகத்தையும் உட்செலுத்தியதாக விசேஷமாக மலையக சமூகத்தை இந்த வரவு செலவு திட்டமானது அதிகமாக ஈர்த்திருக்கின்றது. அதே போல அவர்களுக்கு உரிய கவனம் செலுத்தியிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதே போல அதனை போலவே முற்பள்ளி ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவையும் அதிகரித்திருக்கிறது. இவை எல்லாவற்றிலும் எங்களுடைய எதிர்கால சந்ததியினரை வலுப்படுத்துவதும் எதிர்கால சந்ததியினருக்கு தேவையான அடித்தளத்தை சரியாக இடுவதற்கான வேலை திட்டங்களை மிகவும் கவனமாக யோசித்து இந்த வரவு செலவு திட்டத்திலே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. அதே போல அதனோடு கூட மாணவர்களுக்கான புலமை பரிசில் இந்த பொருளாதார சிக்கலான சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையிலே பிள்ளைகளுக்கு கற்பிப்பது என்பது பெரிய ஒரு சிக்கலான நிலைமையில் இருக்கின்ற நிலையிலே இந்த புலமை பரிசில் பிள்ளைகளுக்கும் அதே போல விளையாட்டு பாடசாலைகள் மாணவர்களுக்கான போஷாக்கு உணவுகள் அதே போல தொழில் பயிற்சி நிலையங்கள்
இவற்றுக்கான கொடுப்பனவுகளை அதிகரித்திருக்கிறது. முன்னே விட முன்பு கொடுக்கப்பட்டதை விட அதிகமான அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி நிலையை உயர்த்த வேண்டும். ஒரு சமூகம் உயர வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகத்திலே இருக்கின்ற பிள்ளைகளுடைய மாணவர்களுடைய கல்வி நிலை மாற வேண்டும். கல்வியிலே ஒரு மனிதன் தேறினால் அந்த சமூகம் சீரான ஒரு சமூகமாக மாறும். எனவே முழு நோக்கத்தோடு இளைஞர்கள் பிள்ளைகளுடைய கல்வி நடவடிக்கைக்கான ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து அவர்களுக்கான வேலை திட்டத்தை இதில் செய்திருக்கிறதை நாங்கள் காணலாம். அதே போல விசேஷமாக எங்களுடைய நாட்டிலே இந்த தொடர்ச்சியான காலங்களாக நாங்கள் பார்க்கின்ற விடயம்தான் போதையற்ற ஒரு போதை வஸ்துக்கு அடிமைப்பட்ட இளைஞர் சமூகமாக அவர்களுடைய எதிர்காலம் வீணாகி எதிர்கால சந்ததியினரை நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே தேசிய மக்கள் சக்தி அவர்களையும் மறக்கவில்லை. அவர்களுக்கான வேலை திட்டமாக போதை பொருளற்ற சமூகம் ஒன்றை கட்டி எழுப்புவதற்காக அவர்களுக்கான விழிப்புணர்வுகள், அதே போல வலுவூட்டல் நிகழ்ச்சிகளை செய்து அவர்களை கட்டி எழுப்புவதற்காக பண ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் எங்களுடைய சமூகம், எங்களுடைய நாடு, இந்த சிறிய அழகான இந்த நாட்டிலே ஒவ்வொரு பிரஜையும் மிக முக்கியமானவர்கள். விசேடமாக இளைஞர்கள், யுவதிகள், சிறுவர்கள் மிக முக்கியமானவர்கள். அவர்களே எதிர்காலத்தின் சந்ததியினர். அவர்களை இழக்கக்கூடாது. அவர்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கான இந்த வேலை திட்டங்கள், அவர்களை விடுதலை செய்து அவர்களை கட்டி எழுப்புவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல விசேடமாக நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற எங்களுடைய மலையக தமிழ் மக்களை குறித்து சொல்வோம் என்று சொன்னால், அவர்களை இந்த வரவு செலவு திட்டத்திலே அதிகப்படியான கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றது நான் சொன்னேன். அதற்கு காரணம், அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக இம்முறை வரவு செலவு திட்டத்திலே 7,583 மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்திருக்கிறது இந்த தேசிய மக்கள் சக்தியானது. விசேடமாக வீடமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு வசதிக்காக 4,267 மில்லியனையும், இதனூடாக நாங்கள் இப்பொழுது நாங்கள் சொன்னது போல வீடமைப்பு திட்டத்திற்காக இத்தனை வருடங்களாக எத்தனையோ ஆட்சியிலே வரவு செலவு திட்டங்களிலே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தாலும் அந்த வேலைகள் நடைபெறவில்லை. ஆனால் இன்று வரைக்கும் வருகின்ற காலங்களிலே இதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். எனவே மலையகத்தின் மக்களுடைய வீட்டு திட்ட பிரச்சனை, அதே போல அவர்களுடைய நில பிரச்சனைகளுக்கான தீர்வை இந்த தேசிய மக்கள் சக்தி செய்வதற்கான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல மலையக தமிழ் இளைஞர்களுக்கான தொழில் பயிற்சி வழங்குவதற்காக பண ஒதுக்கீடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. காரணம், அவர்கள் என்ன படித்தாலும் படித்து முடித்துவிட்டு வேலை வாய்ப்பு இல்லாதது நிமித்தம் கொழும்பு பகுதிகளுக்கு வந்து வீடுகளிலும் கடைகளிலும் வேலை செய்து கொண்டிருக்கிற கலாச்சாரம் மாறி அவர்களுக்கான சரியான தொழில் பயிற்சிகளை வழங்கி அவர்களையும் உற்பத்தியாளர்களாக உருவாக்குவதற்கான திட்டத்தை தேசிய மக்கள் சக்தி முன்வைத்திருக்கிறது. அதே போல மலையக தமிழ் කාලය අවසන් ගරු මන්ත්‍රීතුමිය. මට විනාඩියක් දෙන්න சபாபதிතුමනි. அதே போல மலையக பிள்ளைகளுடைய கல்வியை குறித்து, அவர்களுடைய தொழில்நுட்ப கல்வியை வளர்ச்சி செய்வதற்காக நாங்கள் ஸ்மார்ட் வகுப்பறைகளை அவர்கள் முன்வைப்பதற்காக அவர்களுக்கு 860 மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இவை எல்லாவற்றிலும் இருந்து விளங்குகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், தேசிய மக்கள் சக்தியானது என்னுடைய சமூகத்தையும் அதே போல இந்த வரவு செலவு திட்டமானது எல்லா சமூகத்தையும் உட்படுத்தி இருக்கிறது. விசேடமாக மலையக மக்களுடைய சம்பளத்தை குறித்து கூட அரசாங்கமாக 1,700 ரூபாய் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு இருக்கும் போது நாங்கள் அனைவரும் இலங்கையர்கள் என்ற ரீதியிலே கனகாலமாக இந்த பிரச்சனையை சொல்லிக் கொண்டிருக்கிறனாலே விசேடமாக தனியார் கம்பெனிகள், அதே போல கம்பெனி உரிமையாளர்கள் இதை குறித்ததான சாதாரணமான ஒரு திட்டத்தினை எங்களுக்கு முன்வைத்து மலையக மக்களுடைய இந்த நீண்ட நாட்களாக பேசிக்கொண்டு வருகின்ற மலையக பிரச்சனைகளுக்கும் இந்த சம்பள பேச்சுவார்த்தைக்கும் சரியான ஒரு முடிவை, ஒரு தீர்வை பெற்றுக் கொடுப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.